ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 2024ல வந்து யூடியூபை மொனிடைசேஷன் பண்றதுல வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் இந்த ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணாம யூடியூப் வந்து மொனிடைசேஷன் பண்ணவே முடியாது. அப்படி என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, அந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து மொனிடைசேஷன் பண்றதுக்கான பேசிக்கான சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுன்னு சொன்னாதான், இவங்களுடைய இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொன்னாதான் வந்து யூடியூப் சேனலை வந்து மோனிடைசேஷன் அப்ளை பண்ண முடியும். சாதாரணமாக முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதோட இப்போ என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல என்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்டை வச்சுருந்தாங்கன்னு பார்த்துக்கொள்வோம். 365 நாளைக்குள்ள, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கணும். ஒரு சேனலுக்கு வந்து 365 நாளைக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கணும். அதே 365 நாளைக்குள்ள வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 மணி நேரம் எங்களோட வீடியோக்களை வந்து வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தேன்னு சொன்னால் அவங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 10 மில்லியன் வியூஸும் எடுத்திருக்கணும். அதாவது 90 நாளைக்குள்ள இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கள் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களில் வியூஸ் வந்து எடுத்திருக்கணும். ஷார்ட்ஸ் வீடியோக்களில் வியூஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோக்களில் வியூஸை வந்து எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தேன்னு சொன்னாலும் சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும், இல்லைன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 10 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 நாளுக்குள்ள எடுத்திருக்கணும். இப்படி எடுத்திருந்தேன்னு சொன்னால் வந்து சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அடுத்தது ஒரு ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் யூடியூபர்ஸ் வந்து அதிகரிக்கவும், யூடியூப்ல வந்து நிறைய யூடியூபர்ஸில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபர்ஸில் அதிகரிக்கவும் பார்வையாளர்கள் கூடவும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னொரு ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எப்படின்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தால் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதாவது 365 நாளைக்குள்ள வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸும், அதே 365 நாளைக்குள்ள வந்து 3000 மணி நேரம், 3000 வாட்ச் ஹவர்ஸும், அதோட வந்து 90 நாளைக்குள்ள 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் கூட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த 500 சப்ஸ்கிரைப்னு சொல்கிற விஷயத்தில் வந்து விளம்பரங்கள் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியாது. இந்த எட்கள் மூலமாக வந்து காசு பார்க்க முடியாது. அதாவது இப்போது ஒரு யூடியூப்பில் வந்து மெயினாக முக்கியமாக இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு வீடியோ போயிட்டு இருக்கும்போது விளம்பரங்கள் வரும். அது மூலமாக தான் நமக்கு வந்து காசு மணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸை வந்து இல்லாமல் பண்ணாங்க. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிற விஷயத்தில் வந்து இது இல்லை. புதுசாக 3 விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஃபேன் ஃபண்டிங் சொல்லி, அதாவது சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் டேங்க்ஸ், அதோட மெம்பர்ஷிப் ஜாயினிங் சொல்லி இந்த 4 விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இதுகள் மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம போடுற வீடியோக்களுக்கு வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு காசு தர மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது பற்றி நான் ஏற்கனவே சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி தெரியலைன்னு சொன்னால், இந்த சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் டேங்க்ஸ் இதை பற்றி தெரியல சொன்னால் போயிட்டு முழுமையாக அந்த வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதையும் வந்து நிறைய நாடுகளுக்கு கொண்டு வரல. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸை வந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வரல. ஆரம்பத்தில் ஒரு சில நாடுகளுக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகும் தான் மிச்ச நிறைய நாடுகளுக்கு கொண்டு வந்தோம். இப்போ கூட வந்து ஸ்ரீலங்காக்களில் வந்து இது வரைக்கும் கிடைக்கல. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைச்சா சேனலை மோனிடைசேஷன் பண்ணுற எனேபிள் பண்ணுற விஷயம் வந்து இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்கல. இது மாதிரி சில நாடுகளுக்கு வந்து கிடைக்கல. இந்தியா போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த ரிக்குவயர்மெண்ட்லாம் இருந்துன்னு சொன்னால் சேனலை மோனிடைசேஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்களும் யூடியூப்ல வந்து சில அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இருந்துன்னு சொன்னால் தான் சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணலாம். இப்போ அதை என்னென்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அதோட இப்போ 2024 வந்து என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறதையும் வந்து பார்த்துக்கொள்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் ஹெல்ப் பேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சில 6 விஷயங்கள். இது வந்து சரியாக இருந்துன்னு சொன்னால் தான் சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணலாம். அதாவது இந்த அவங்களோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இந்த 10 மில்லியன் வியூஸ் இதுகளோடு சேர்த்து இந்த 6 விஷயங்களையும் சரியாக இருந்துன்னு சொன்னால் தான் வந்து சேனலை வந்து மோனிடைசேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அது என்னென்னு சொல்லி வந்து பார்த்துக்கொள்வோம். முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் மோனிடைசேஷன் பாலிசிஸ் கொஞ்சம் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துன்னு சொன்னால் தான் நம்ம சேனல் வந்து மோனிடைசேஷன் வந்து கிடைக்கும். இது சம்பந்தமான தெளிவான வீடியோக்கள் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல் மோனிடைசேஷன் சொல்கிற இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா கூட அவங்க வந்து தந்திருப்பாங்க. அவங்க போடுற வீடியோக்களுக்கு சில ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவங்களோட யூடியூப் பாலிசிஸுக்கு வந்து எங்களோட சேனலில் வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், அப்படி இருக்கணும்.
ரெண்டாவது வந்து இவங்களோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில், அதாவது யூடியூப் சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கண்ட்ரியான்னு பார்க்கணும். ஒரு சில நாடுகளுக்கு வந்து இவங்க இன்னும் கொடுத்தில்ல, யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனை வந்து இன்னுமே கொடுத்தில்ல. அதனால் வந்து எலிஜிபிளான கண்ட்ரியான்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியாவிலாம் அதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்குது. அடுத்தது மூணாவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து எதுவும் வந்திருக்கப்படாது. இவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில். அது தெரியலைன்னா போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் மீறினா வந்து அவங்க ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் எதுவும் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஒன் பண்ணியிருக்கணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னு சொன்னால் நான் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து 5வது வந்து இவங்களோட அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் இவங்க வந்து புதுசாக கொடுத்துருக்கிற இந்த அட்வான்ஸ் ஃபீச்சரில் வந்து தான் புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி வந்து 6வது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து பார்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது 6வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த AdSense அக்கௌண்ட். அதாவது இந்த யூடியூப்பை மானிட்டைசேஷன் பண்ணும்போது இந்த AdSense அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. அப்போ எங்களுக்கு அப்போவே வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தால் கூட கொடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த AdSense பற்றின ஒரு வீடியோ வந்து தெளிவான வீடியோ நான் வந்து போட்டேன். இப்போ 5வது விஷயத்தை வந்து பார்த்துக்கொள்வோம். இந்த புது அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இந்த 5வது இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து எங்கே போயிட்டு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு studio.youtube.com சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி சர்ச் பண்ணும்போது நம்மளோட யூடியூப் பேஜ் வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து ஓப்பன் ஆகும். யூடியூப் ஹோம் பேஜ் வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதில் வந்து செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து சேனல் இருக்குது. இந்த சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், மேலே 3வது வந்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். மற்றவங்களை பற்றி நான் வந்து சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப் பேசிக்கை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த 2 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட், அதை பற்றின தெளிவான விஷயங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் 3வது இருக்கு இல்லையா, அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்லி, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எனேபிள் ஆகிருக்கு. நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சில விஷயங்கள் தந்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறதுக்கான என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கொள்வோம். முதல்ல என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டென்ட் ஐடியை வந்து அப்பீல் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க, உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்துருச்சு, உங்களோட மேலே எந்த பிழையும் இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். மேல்முறையீடு செஞ்சு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணி இருக்கணும். அடுத்தது வந்து நிறைய லைவ் வீடியோக்களில், ஒரு நாளில் வந்து நிறைய லைவ் வீடியோக்களை வந்து போடலாம். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருந்தால் நிறைய லைவ் வீடியோக்களை வந்து போடலாம். அடுத்தது நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணலாம். ஒரே நாளில் வந்து நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்தது வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோக்களை வந்து போடலாம். ஒரே நாளில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோக்களை வந்து போடலாம். லைவ் வீடியோக்களை வந்து எம்பெட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து 4வது எக்ஸ்டர்னல் லிங்க்களை வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில், வேறு லிங்க்களை வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். அடுத்தது வந்து டெஸ்ட் மோர் கம்பேர் டிஃப்ரெண்ட் தம்ப்லைன்ஸ். அதாவது ஒரு வீடியோக்கு வந்து 3 தம்ப்லைனில் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. இதுதான் வந்து 2024 புதுசாக சேர்க்கப்பட்டது. எலிஜிபிலிட்டி அப்ளை ஃபார் மோனிடைசேஷன். அதாவது இப்போ சேனலை மோனிடைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸும் வந்து எனேபிளாக இருக்கணும். அப்படி எனேபிளாக இருந்துன்னு சொன்னால் தான் சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம் தான் இதில் வந்து எட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். இது எப்படி எனேபிள் ஆகும்னு சொன்னால், நீங்கள் சேனலை ஆரம்பித்து ஒரு 2 மந்த்தில் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போடும்போது உங்களோட சேனல் ஹிஸ்ட்ரியை வச்சு இவங்க வந்து எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆட்டோ வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ இதில் வந்து சிலவங்க வந்து சேனலை வந்து ஆரம்பித்து ஒரு 2 மந்த்துக்குள்ளேயே வந்து சிலவங்களுக்கு சேனல் க்ரோ ஆகி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. சேனலை வந்து இவங்க மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இதில் என்ன, இப்போ ஒரு 2 மந்த் ஆன பிறகு தான் வந்து இவங்க வந்து எனேபிள் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதுக்கு ஒன்றும் பண்ணலான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு தான் வேறு 2 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க பாருங்கள். வீடியோ வெரிஃபிகேஷன், வீடியோ ஐடின்னு சொல்லி. அதாவது வீடியோ மூலமாக அவங்களோட ஃபேஸை காட்டி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபேஸை காட்டி வெரிஃபிகேஷன் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வெலிட் ஐடி, அவங்களோட ஐடி ப்ரூஃபை வச்சு வந்து காட்டி எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸை.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, என்ன ரிக்குவயர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். புதுசாக 2024 என்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.